வெகு தூரத்தில் இருந்து எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல்களை ரசித்து ஒரு ரசிகராக இருக்கக்கூடியவர்களுக்கே அவருடைய இழப்பு ஒரு நீங்காத ஒரு மனவலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் பயணித்த மிக அருகில் நின்று பார்த்த அவருடைய இசையை ஆஹ்வானம் செய்து தன்னுடைய கரியர்லேயும் அதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு எத்தனையோ பாடகர்கள் தங்களுடைய இரங்கலை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய வலியையும் வேதனையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் அவர்கள் எஸ் ஜானகி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நம்மிடையே பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இழப்பு அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அம்மாவோட இழப்பு, நீங்கள் ஒரு பாடகர் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? கலைத்துறைக்கு எவ்வளோ பெரிய இழப்பு சார்? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு பெரிய நஷ்டம்தான். இன்றைக்கி மைசூரில் இது நான் பிறந்த ஊர். ஸோ இங்கே அம்மா இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா மொழியிலும் அத்தனை பாட்டு அம்மா பாடிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒரு ஸ்கூல், நம்மளுக்கு ஜானகி அம்மா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு பாவம், அந்த பாட்டு எப்படி பாடுறது, அதில் அந்த 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 வாய்ஸோட அந்த ஸ்வீட்னஸ், அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அது வாய்ஸோட ஸ்வீட்னஸ் மட்டும் கிடையாது, அவரோட ஹார்ட், அவரோட பர்சனாலிட்டி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு அந்த ஃபுல் அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்தாங்க. வெறும் அவர் பாடினது மட்டும் இல்லை, இப்போ கூட நிறைய வீடியோஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். புது புது சிங்கர்ஸ் அவரை மீட் பண்ணும்போது அவ்வளோ பாராட்டி அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு 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 ஹாப்பினஸ் தான் கொடுத்தாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அது பாட்டு இருக்கட்டும், இல்லை அவரை பேச்சு இருக்கட்டும், ஷி இஸ் ஓன்லி கிவன் ஜாய். அவர் இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுதான் என்ன சொல்கிறது, இது கடவுளோட நிச்சயம். பட் கண்டிப்பாக அவரோட ஃபேமிலிக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் மே காட் கிவ் தெம் த பவர். அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ஃபேன்ஸுக்கு கூட காட் ஹஸ் டு கிவ் பவர். பல நேரங்களில் கடவுளுக்கு கருணை இல்லை அப்படின்ற விஷயங்கள் இது மூலம் தெரிஞ்சாலும் கூட கலைத்துறை மூலமாக அவங்க வாழ்றாங்க. குறிப்பாக கர்நாடகாவில் பாடகர்களுக்கு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொண்டு வந்ததில் அம்மாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது சம்பந்தமாக அவங்களோட இல்லை இப்போ நிறைய பாட்டு அம்மா கன்னடத்தில் அவ்வளோ ரசித்து பாடிருப்பாங்க. எஸ்பிபி சார் அவரோட வாழ்க்கையில் அவர் சொன்னது ஒரு வாக்கியம், ஒரு பேஜ் என்னன்னா, ஒரு லைன் என்னன்னா, நான் இன்னொரு ஜன்மம்னு இருந்தா நான் கர்நாடகாவில் தான் பிறக்கணும் எஸ்பிபி சார் சொன்னார். அப்படியே ஜானகி அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மைசூரில் தான் இருந்து இங்கே தான் நான் கடைசியில் ஐ வாண்ட் டு பி ஹியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அன்பு, அந்த ஒரு இது அவங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த பாட்டு மூலமாக அவர் அந்த தே ஹவ் கிவன் தேர் லவ். அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும், ஸ்பெஷலி ஃபுல்லாக இந்தியான்னு தான் சொல்லலாம். அதுக்கு மேலே சவுத் இண்டியன்ஸ் நாங்கள் எல்லாரும், அது கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலும் அவர் பாடிருக்காரு. ஸோ வி ஆல் மிஸ் ஹர் அண்ட் வி ஆல் ப்ரே ஃபார். அம்மாவோட பாட்டில் ஒரு ரெண்டே இப்போ இன்னைக்கு பாடுறது ரொம்ப கஷ்டம் தலை. என்னன்னா அதை பாடுற ஒரு இதில் இல்லை. பட் தேங்க்யூ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.